ஒருத்தர் விரும்பிட்டாங்க. இயல்பா வந்த விஷயம். அது வந்து வேண்டேன் லவ்ங்கிற காதல்றது வந்து நம்ம நினைச்சு குத்தி வர்றது கிடையாது. அது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இதற்கான பதில் சொல்றதுக்கே தெரியல. எப்படிதான் பதில் சொல்றது இல்ல தெரியல. என்ன இல்ல பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்ப இவர் வந்து அங்க அடைக்காலம் கிடையாது. இந்த பொண்ணு கூட இவரும் போகணும். எங்க வேணாலும் அதுக்கு போயிட அடைக்காலம் முடியாது. அதான் அதுக்கு வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப பாப்பா இதே தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து பண்ணுனதுன்னா, இவர் வந்து அங்க எதுவுமே இல்ல. எந்த உதவி எந்தனுடைய உதவிகளும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அவர் வந்து பங்காளி- அனாதையா ஆகுறாரு. பங்காளி உறவுகள் மற்ற எந்த ஒரு எந்த இது இதுவுமே இல்ல. கிடையாது அவருக்கு. இதான் வீடு எல்லாம் சொத்து கத்துன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு இப்போ வந்த வழியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இவங்க நல்லவர் இருந்தேன்னா உங்க கையில தானே இருக்கும் அதோட பத்திரம். அது இவரு சூழ்நிலை இப்படியா, அவங்க சூழ்நிலை என்னன்னா அவங்களும் காலி பண்ணி போற மாதிரி தான் வரும். அவங்களுடைய கண்ட்ரோல்ல. அவங்க எல்லாம் அந்த ஒரு ஒற்றுமை தான். அதை சும்மா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு, கண்ட்ரோல் இருக்கு. இவங்க காலி பண்ணி போய் கோயம்புத்தூர் பக்கம் இவங்க ஊர் எடுத்து பொழைச்சிக்கலாம். பிழைக்கலாம். இங்க இவங்க எங்க மற்ற வேணாலும் அப்பா அம்மா பிழைக்கலாம். பாதிக்குதுல. ஆனா இவங்க நிலைமை என்ன ஆகுறது, அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அது பசங்க தான் யோசிக்கணும். ஒண்ணு இல்லைன்னா பசங்க விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க விட்டு கொடுக்கணும். ஆமா. பசங்க தாங்க விட்டு கொடுத்து என்னம்மா? போகணும். பசங்க விட்டு கொடுத்து போனாக்க எல்லாத்துக்குமே நல்லது. எல்லா வகையிலுமே நல்லா இருக்கும். எல்லா வகையிலுமே நல்லா தான். ஆனால் இவங்களுக்கு இதை விட இன்னும் நல்ல வாழ்க்கையெல்லாம் நாங்கள் அமைச்சு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த 35 வருஷமா இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் லாஸ்ட். அந்த ஊர்ல 56 வயசு எனக்கு இப்ப இன்னைக்கு. இதான் ஃபர்ஸ்ட். நீ யாரை வேணாலும் எனக்கு பெரியவங்க ஒரு 80 வயசுக்காரவங்களை கூட கொண்டாந்து உட்கார வச்சு பேசினா கூட இதான் ஃபர்ஸ்ட். அப்ப தங்குற ஆணவத்துல அவனுக்கு கேட்க ஆள் இல்ல, அப்ப மேய்க்க ஆள் இல்ல. ஒரு ஆணவம் அது. இது ஒரு ஆணவமான வேலை. அந்த ஊரை பத்தி நல்லா தெரியும். இது ஆணவமால வேலை எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க இதுல எத்தனை பொண்ணு எம்மாவும் பொண்ணே இருக்குங்க. ஐயோ, உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? பொண்ணுங்களா இப்ப இல்ல. நீங்க சொல்றது ஆணவம். பசங்கங்க, அவங்க குழந்தைங்கங்க. நம்ம சொல்லி பார்க்கலாம். சொல்லி நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் தெரியுமா உங்கள்கிட்ட? நீங்க சொல்றது வாஸ்தவம், நடைமுறை வாழ்க்கை சரி. அம்மா, உன் ஃபேமிலிக்காக, உன் தங்கச்சிக்காக, உங்க அப்பா அம்மாக்காக நீ விட்டு கொடுக்குறியான்னு கேட்டு பார்ப்போம். விட்டு கொடுத்தா நல்ல விஷயம். இல்லையா நீங்க அவளை விட்டுடுங்க, அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கை பார்க்கட்டும். ரைட்டுங்க மேடம். ஆனா அதுக்காக அவங்க அப்பா அம்மாவையோ அந்த பொண்ணையோ தண்டிக்க கூடாது. அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியாதுங்க. அது கிராமம் பார்த்து செய்யணுங்க. நாங்க 2 பேரும் வந்தோம்னா கிராமம் கூட்டு வாடா துணையான்னு சொல்லிட்டு நாங்க இல்லங்க, வந்துடணும். அதுக்காக அதுக்கு அவங்கள நாங்க தண்டிக்க அதுக்கு கூடாது. தடை செய்ய அவங்களையும் முடியாது. அவங்களையும் நீங்க தண்டிக்க கூடாது. நாங்க நீங்க அவங்க ஊருக்கு தண்டிக்க இந்த மாட்டோம். பசங்க வர வேண்டாம், எங்களுக்கு ஏத்துக்க முடியாது சொல்லுங்க. என்னைக்கு உங்களால ஏத்துக்க முடியாதோ அது வேற விஷயம். அதுக்காக பெத்தவங்களை தண்டிக்கிறது, குழந்தைய தண்டிக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். இந்த பையனை ஒண்டி தண்டிக்கிறதா கிடையாது. இந்த பையனை சேர்ந்த பங்காளி வர்க்கத்தை பூரா ஒதுக்கிடுவாங்க. எங்களை மட்டும் இல்லை. அதே மாதிரி எங்களையும் அப்படிதான் சொல்றாங்க. நிலைமை தான். அவங்க அதுக்கு அந்த ஊர் தருமகர் என்ன சொல்கிறாங்க, உங்களால் நாங்களும் ஊரை விட்டு போகணுமா, உங்களால் பிரச்சனை உண்டாகுது. அப்படியெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தி ஊரை விட்டெல்லாம் போக சொல்ல முடியாதுங்க. அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாதுங்க. இந்த நாட்டுல அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க வேணா இந்த பசங்களை சேர்த்துக்காம இருக்கலாம், அது யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இதெல்லாம் வந்து குற்றம். அதான் நாங்க சொல்லவில்லைங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க கூட நல்லது கட்டினா யாரும் போக மாட்டாங்க. அப்படியெல்லாம் அது வந்து ரொம்ப தப்பான விஷயங்க. ஒதுக்கி போக வைக்கிறதுங்கிறது வந்து சட்டவிரோதம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.